ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 2024 மலையாளத்தில் வெளியான ஹாரர் த்ரில்லர் படமான ஹண்ட் அப்படிங்கிற படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை போட சொல்லி 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் இந்த படத்தை போடலான்னு சொல்லி அதோட லிங்கை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். எங்கே தேடி பார்த்தாலும் லிங்க் கிடைக்கல. கடைசியில் ஒரு வழியாக படத்தோட லிங்கும் கிடச்சிது, படத்தையும் பார்த்தாச்சு. இந்த படத்தில் ட்விஸ்ட் இல்லைங்க, ட்விஸ்ட்டில் தான் படமே இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக நல்லா சூப்பராக இந்த படம் இருந்துச்சு. சரி வாங்க நம்ம படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது அவனை பயங்கரமாக போலீஸ்காரங்க அடித்ததில் அந்த பையன் இறந்து போயிருக்கான். ஸோ இப்போ அந்த பையனோட டெட் பாடியை தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே டாக்டர் கீர்த்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் கூடயே டாக்டர் போட்டின்னு ஒருத்தங்களும் அங்கே இருக்காங்க. இவங்க நம்ம ஹீரோயினோட பிரின்சிபல். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பையனோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பையனை அடிச்சே கொலை பண்ண அந்த போலீஸ்காரரான ஷாம்ங்கிறவர் அங்கே வர்றாரு. அவர் நம்ம போட்டி டாக்டர் கிட்ட வந்து, டாக்டர் தெரியாம தப்பு நடந்து போச்சு, எப்படியாவது எனக்கு சாதகமா இந்த கேஸை முடிச்சு விடுங்கன்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயினும் அந்த போட்டி டாக்டரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. டாக்டரான நம்ம ஹீரோயின் இப்போ பிஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயினோட காலேஜில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட பிரின்சிபல் போட்டி அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்கில் இந்த போட்டி என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த 7 நாட்கள் இங்கே ஒரு செமினார் மாதிரி ஒன்று நடக்க போகுது. அதுக்காக நம்பர் 1 பேரா சைக்காலஜிஸ்டாக இருக்கிற பத்மஸ்ரீ டாக்டர் பத்மநாபன்கிறவரை இங்கே வர போகிறாரு. அவரோட நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம எல்லாருக்குமே புதுசாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு யாருக்கும் கிடைக்காதுன்னு நம்புகிறேன். இதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது டாக்டர் ரெபேக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க பேசிகிட்டு இருக்க எதுவுமே அங்கே இருக்க டாக்டர் ஷாஜின்னு ஒருத்தருக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இவங்க மீட்டிங்கில் பேசுகிறத ஒரு பக்கத்தில் நின்று நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இது சுத்தமாக பிடிக்கல. அந்த நேரத்தில் டாக்டர் ஷாஜியும் எழும்பி, சார் நாங்கள்லாம் டாக்டர்ஸ், நாங்கள் மெடிசனை நம்புகிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பிரேதம், பிசாசு, பேய் அப்படி எப்படின்லாம் 7 நாள் செமினாரை வச்சு கிளாஸ் எடுப்பீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இட்ஸ் ஜஸ்ட் அ நான்சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நான் இது என்னோட ஒப்பீனியன், அதனால் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் சில பேர் உங்கள் மேலே மரியாதை வச்சு இந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் பேரா சைக்காலஜி இஸ் அ சியூடோ சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே நீங்கள் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் ப்ரொமோட் பண்ணாதீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வரதுக்காக 15 லட்சம் ரூபாய் செலவாகுது. அந்த காசு இருந்தால் புதுசாக நாம கட்டிட்டு இருக்க பில்டிங்க்கு அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரெபேக்காவும் பயங்கரமாக கோவப்பட்டு, வரப்போற அந்த டாக்டரோட எக்ஸ்பென்ஸை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா போட்டி டாக்டர் கிட்ட, சார் இதுக்கு பேர் ஸ்டாஃப் மீட்டிங்காக, ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு மீட்டிங்கில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால இப்போ அவங்களோட பிரின்சிபலும் நம்ம ஹீரோயினை அங்கேருந்து போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ அந்த 7 நாள் செமினார் எடுக்கிறதுக்காக அந்த பத்மநாபனுங்கிறவர் வந்திருக்காரு. அவர் அங்கே வந்ததும் பேராசைக்காலஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பேராசைக்காலஜி சயின்ஸ்ன்னு சொல்லி யாரெல்லாம் நம்புறீங்க கையை தூக்குங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் பேர் கையை தூக்குறாங்க. அதுக்கப்புறமா பேராசைக்காலஜியை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க யாரெல்லாம் கேட்குறாரு. அதுக்கும் கொஞ்சம் பேர் கையை தூக்குறாங்க. அதுக்கப்புறமா பேராசைக்காலஜி ஒரு சியூடோ சயின்ஸ்ன்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் சொல்லி கேட்குறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டர் ஷாஜியும் கை தூக்குவாருன்னு நினச்சி நம்ம ஹீரோயின் கையை தூக்குவாங்க. ஆனால் பார்த்தா அந்த டாக்டர் ஷாஜி பயத்தில் கையை தூக்காமல் அங்கே உட்காந்துருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த மொத்த கூட்டத்துலேயுமே கையை தூக்கியிருக்காங்க. உடனே அந்த பத்மநாபனுங்கிறவரும் நம்ம ஹீரோயினை ஸ்டேஜில் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் தைரியமாக ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸ்டேஜுக்கு போன நம்ம ஹீரோயினை அவங்களோட கண்ணை கட்டி உட்கார வச்சுட்டு அங்கே ப்ரொஜெக்டரில் ஒரு பிக்சரை போடுறாரு. ஸ்டேஜில் இருந்த வேற எல்லார்கிட்டையும் அந்த இமேஜை அவங்களோட மைண்டில் நீங்கள் எடுத்துட்டு அந்த இமேஜை நீங்கள் கீர்த்தியோட மைண்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, கீர்த்தி உன்னோட மைண்டில் ஒரு இமேஜ் வந்திருக்கும் இல்லையா, அது என்ன இமேஜ் நீ சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க பார்த்த இமேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த பத்மநாபன் ப்ரொஜெக்டரில் எந்த இமேஜை போட்டாரோ அதே இமேஜை பற்றி தான் நம்ம ஹீரோயினும் சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட கண்கட்டையும் கழட்டி விடுறாரு. நம்ம ஹீரோயின் இப்போ அந்த ப்ரொஜெக்டரில் போட்டிருந்த இமேஜை பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ ஒரு ஏரியில் 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களோட வலையில் ஒரு மிகப்பெரிய பேரல் ஒன்று மாட்டுது. அந்த பேரல் அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தூக்கி அவங்களோட போட்டில் போட்டுட்டு வந்து கரை சேர்ப்பாங்க. அந்த தகவல் எல்லாருக்குமே தெரிய வருது. அதனால போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அங்கே விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த பேரலை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேரலுக்குள்ளே காங்கிரீட் போட்ட நிலைமையில் ஒரு டெட் பாடி இருக்கும்.
அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க ஃபாரன்சிக் டீம்ட்டெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம ஹீரோயினும் அவங்களோட பிரின்சிபலான போட்டி சாரும் தான் அங்கே வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த டெட் பாடியை செக் பண்ணிவிட்டு, இந்த டெட் பாடி ஒரு பொண்ணோடது, இறந்து போய் 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த பொண்ணு இறந்து போகிறப்போ 24லேருந்து 25 வயசு இருக்கும். அந்த பொண்ணோட மண்டையோட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிராக் இருக்குது. அந்த பொண்ணை உயிரோட தான் பேரல்குள்ளே வச்சு காங்க்ரீட்டால் நிரப்பியிருக்காங்க. காங்க்ரீட் அவளோட மூக்குக்குள்ளே போனதுனால தான் அவளுக்கு மூச்சு விட முடியாமல் இறந்து போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று மேலோடது, இன்னொன்று ஃபீமேலோடது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட மண்டையோட்டில் அவளோட வாய்க்குள்ள ஒரு டேபிள் டென்னிஸ் பால் இருந்தது. இந்த மாதிரி இவங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க கிட்ட சொல்கிறாங்க. இப்போது இந்த கேஸை விசாரிக்கிற பொறுப்பு ஏஎஸ்பி சாய்ராம் கிட்ட போகுது. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயினோட காலேஜில் 7 நாள் செமினார் நடந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, இன்னைக்கு கடைசி 7வது நாள். அதனால இந்த பத்மநாபன் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த காலேஜில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதனால அங்கே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க அந்த கேம்பஸ்ல இருக்க ஓல்டு மார்ச்சரிக்கு தான் இவங்களை கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறமா இந்த பத்மநாபன் அவரோட கையில் ஒரு இஎம்எஃப் மீட்டரை எடுத்து பேரானார்மல் தியரி படி ஆத்மாக்களுக்கு எனர்ஜி, வைப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான சக்தி உண்டுன்னு சொல்கிறாரு. இதை நம்ம ஹீரோயின் நம்பாமல் அவர்கிட்ட பேசுவாங்க. அந்த நேரத்தில் அவரும் நம்மளோட மனசு கூட கனெக்ட் பண்ண முடிகிற ஆத்மாக்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறமும் நம்பிக்கை இல்லாத நம்ம ஹீரோயின் எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருந்த இஎம்எஃப் மீட்டரை வாங்கிட்டு அவங்க அந்த மார்ச்சரி ரூம்குள்ளே தைரியமாக போகிறதுக்காக கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் தைரியமாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட கால் பக்கத்தில் ஒரு டேபிள் டென்னிஸ் பால் வந்து விழுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் யாரோ வர்ற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா என்னென்னமோ விஷயங்கள் அவங்க கண்ணில் விஷுவலாக தெரிகிற மாதிரி தெரியுது, ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி. உடனே அவங்க கையில் இருந்த இஎம்எஃப் மீட்டரில் இங்கே எனர்ஜி இருக்குன்னு சொல்லி சிக்னலும் காட்டுது. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி அவங்க பக்கத்தில் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் பயங்கரமாக பயந்து போய் பயங்கரமாக அலறி அடிச்சுட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அங்கே கட் பண்ண அடுத்த நாள் இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹாஸ்டலுக்கு போகிறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலையும் நம்ம ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. அதனால பயந்து போன நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து ஓடி போய் அவங்களோட ஹாஸ்டலுக்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போய் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க அந்த பத்மநாபனுங்கிறவரோட புக்கை பார்க்குறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோயினும் அடுத்த நாளே அந்த பத்மநாபனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பத்மநாபன் கிட்ட என்ன யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அன்னைக்கு அந்த மார்ச்சரிலையும் அப்படி தான் இருந்தது, நேற்றுக்கு ஹாஸ்டலுக்கு வர்றப்பவும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு, எனக்கு மட்டும்தான் அதை பார்க்க முடியுது, உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பத்மநாபன் ஒரே மாதிரி இருக்க மைண்டு கூட தான் ஆத்மாக்கள் கம்யூனிகேட் பண்ணோம். ஒன்றை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துறதுக்காக ஆத்மா வந்திருக்குன்னா கண்டிப்பாக எப்போவோ ஒன்றை கொடுமைப்படுத்தி இருக்கும், ஆனால் இவ்வளோ நாட்களாக ஒன்றைக்கு எதுவுமே பண்ணலை. அப்படிங்கிறப்போ அந்த ஆத்மாக்கு உன்கிட்ட ஏதோ ஒரு தகவல் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால ஒரு இஎம்எஃப் மீட்டரை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு என்ன வந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் அந்த ஆவி உன் பக்கத்துல வரும்போது உங்களுக்கு என்ன தகவல் சொல்லணும்னு சொல்லி நீ அந்த ஆவி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டேபிள் டென்னிஸ் பால் அவங்களோட கால் பக்கத்தில் வந்து விழும். அப்போ திடீர்னு அவங்களோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா ரூம் ஃபுல்லாகவே பயங்கர இருட்டாக மாறிடுது. நம்ம ஹீரோயினை பயந்து போய் அந்த பத்மநாபனுங்கிறவர் கொடுத்த இஎம்எஃப் மீட்டர் அவங்களோட கையில் எடுத்து வச்சுப்பாங்க. திடீர்னு அவங்களோட இஎம்எஃப் மீட்டரில் ரீடிங் எல்லாம் கூடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடி நிறைய விஷுவல்ஸ் வருது, ஹாலுசினேஷன் மாதிரி. அதுக்கப்புறமா அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி ஏதோ நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. நம்ம ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சின்ன டேக் நம்ம ஹீரோயினோட ஃப்ரண்ட்ல வந்து விழுது. நம்ம ஹீரோயின் அந்த டேக்கை எடுக்கலான்னு சொல்லி போகும்போது அந்த டேக் திடீர்னு ஒரு மின்மினி பூச்சியா மாறிடுது. இப்போ அந்த மின்மினி பூச்சி நம்ம ஹீரோயினை அவங்களோட காலேஜ் பிரின்சிபலான அந்த போட்டிங்கிற டாக்டரோட ரூமுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த மின்மினி பூச்சியும் அந்த பிரின்சிபலோட ரூம்ல இருந்த ஒரு ட்ராஃபி பக்கத்துல போய் நிக்குது. நம்ம ஹீரோயினும் அந்த ட்ராஃபியை பாக்குறாங்க. அதுல 2017 டோர்னமெண்ட்ல கிடைச்ச ட்ராஃபின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வைப்ரேஷன், அவ்வளோதான். நம்ம ஹீரோயின் இப்போ ரிட்டர்ன் அவங்களோட ரூம்லேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போனது பார்த்தது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி நடந்திருக்கு.
அங்கே கட் பண்ண அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் அதை பற்றி மேலும் விசாரிக்கிறதுக்காக அவங்களோட காலேஜில் இருக்க லைப்ரரிக்கு போய் அந்த டோர்னமெண்ட்டை பற்றி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் 2017 காலேஜில் வெளியிட்ட மேகசின் ஒன்று இவங்களுக்கு கிடைக்குது. அதை எடுத்து இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டோர்னமெண்ட்டில் இந்த ட்ராஃபி சாராங்கிற ஒரு பொண்ணுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க நேற்றுக்கு நைட்டு நடந்து போகும்போது அவங்க கால் பக்கத்தில் ஒரு டேக் வந்து விழுந்திருக்கும் இல்லையா, அதுவும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த டேக்ல கேட்டகரி நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த நம்பரை நம்ம ஹீரோயின் இப்போ சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதை சர்ச் பண்ணி பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு அந்த ஏரிக்குள்ளேருந்து ஒரு பேரலில் ஒரு டெட் பாடி ஒன்று கிடைச்சது இல்லையா, அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வருது. அப்போது இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணுற அந்த ஆத்மாக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்கிறத நம்ம ஹீரோயினுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த மின்மினி பூச்சி அங்கே கூட்டிகிட்டு போயிருக்குங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ அதனால நம்ம ஹீரோயினும் இந்த சாராக்கும் அந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, ஏதோ கனெக்டிவிட்டி இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோயின் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட ஃப்ரெண்டான அரவிந்த் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அரவிந்தோட ஹெல்ப்போட அந்த ட்ராஃபியில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ராஃபியில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்த்துட்டு 2017 காலகட்டத்தில் இருக்க நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் 2017 ஸ்கூல்களில் ஆர்கானிக் கேன்டீன்கிற ஒரு விஷயத்த ஹெல்த் மினிஸ்டரான தோமஸ் லூக்காங்கிறவர் தொடங்கி வச்சிருக்காரு. அப்படி இனாக்ரேட் பண்ண வந்த அந்த ஹெல்த் மினிஸ்டரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தடுத்து நிறுத்தி கேள்விகள் கேட்ட மாதிரியான நியூஸை நம்ம ஹீரோயின் இப்போ பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. ஹெல்த் மினிஸ்டரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டதாக இருக்கும் இல்லையா, அது வேற யாருமே இல்லை, இந்த சாராவும் அவங்களோட ஃப்ரெண்டான ஷானுங்கிறவங்களும் தான். மெடிக்கல் காலேஜில் தேவைக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்ஸ் இல்லை, எந்த வசதிகளும் இல்லை, நல்ல சிகிச்சை கிடைக்காம நோயாளிகள் எல்லாருமே வலியில் அவஸ்தைப்படுறாங்க. அதை பற்றி அவங்க ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹெல்த் மினிஸ்டர் எந்த ஆன்சருமே இவங்களுக்கு உறுதியாக கொடுக்க தயாராக இல்லை. அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள பயங்கரமாக அடித்து விரட்டுறதும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறி இருக்கு. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிச்சு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர் இப்போ அவங்களோட கையில இருந்து எரிஞ்சு போகுது. ஆனால் அந்த பேப்பரில் இருந்த நம்ம சாராவோட ஃப்ரெண்டான ஷானுவோட ஃபோட்டோ மட்டும் அப்படி எரியவே இல்லை, அப்படியே இருக்குது. அடுத்த நாளே டிவி நியூஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த பேரல்லேருந்து கிடைச்ச டெட் பாடி இந்த சாராவோடதுன்னும் சாராவோட வாய்க்குள்ளே இருந்த அந்த டேபிள் டென்னிஸ் பால்லேருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டை வச்சு தான் அந்த டெட் பாடி சாராவோடதுங்கிறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சதாகவும் நியூஸில் சொல்கிறாங்க. இப்போது டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்க கூடவே நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அவங்களுக்கு மத்தியில் இந்த சாராவோட ஃப்ரெண்டான ஷானோன்னு ஒருத்தர் இருந்தாமலே அவன் நடந்து வரான். அந்த நியூஸை பார்த்து பயங்கரமாக கதறி அழுதுட்டு ஷானு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. இந்த சாரா, ஷானு இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் சீனியர் டீமாக இருக்கிறதுனால அவங்க காலேஜில் படிக்கிற ஜூனியர் டீமை ரேகிங் பண்ணுறது, இந்த மாதிரி தான் அவங்களோட காலேஜ் டேஸ் ரொம்ப ஃபன்னாக போய்கிட்டு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த சாரா ஒரு பையனை லவ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஷானுவும் அவங்க கிட்ட நீ லவ் பண்ணுற பையன் யாருன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்படி ஒரு நாள் இந்த ஷானு சாரா கிட்ட போயிட்டு நான் ஒரு மெடிக்கல் கேம்புக்கு போகிறேன், 5-6 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த சாராவும் அவங்க லவ் பண்ணுற பையன் வேற யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லி இந்த ஷானுவை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நல்லா யோசித்து தெளிவாக முடிவெடுத்து உன்னோட மெடிக்கல் கேம்பெல்லாம் நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்றாங்க. ஆனால் கேம்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த ஷானுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இந்த சாராவை காணலை அப்படின்னு தான். இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிச்சு ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. இந்த சாராவோட ஆன்மா நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வருது. அதாவது அந்த டேபிள் டென்னிஸ் அப்படியே நம்ம ஹீரோயினோட காலில் வந்து விழுது. இப்போ நம்ம ஹீரோயினோட ரூம்ல இருந்து அந்த இஎம்எஃப் மீட்டர்லேயும் ரீடிங் காட்டுது. ஸோ அந்த ஆத்மா அங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட கால் பக்கத்தில் வந்து அந்த டேபிள் டென்னிஸ் பால் அதுவே நம்ம ஹீரோயினோட லேப்டாப்புக்கு போய் அந்த சாராவோட மெயில் ஐடியை டைப் பண்ணுது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த ஆத்மாவும் அங்கேருந்து போயிடுது. இஎம்எஃப் மீட்டரில் ரீடிங்
ரேட்டிங்கும் கம்மி ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த லேப்டாப் பக்கத்தில் போய் அந்த மெயில் ஐடியை பார்க்குறாங்க. மெயில் ஐடியா ஆன் பண்ணுறதுக்காக தான் சாராவோட ஆத்மா இவங்க கிட்ட சொல்லுது போலன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் அந்த மெயில் ஐடியா ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதனால 2-3 பாஸ்வேர்ட்ஸ் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் கரெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எப்போவுமே ஒரு சின்ன டேபிள் டென்னிஸ் பால் தானே நம்ம ஹீரோயினோட கால் பக்கத்தில் வருது. அந்த பாலோட பேர் சியோம் 40+. ஸோ அதனால் இந்த பாலோட நேமையே நம்ம பாஸ்வேர்டை டைப் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. அதனால அவங்க சாராவோட மெயில் ஐடிக்கு சியோம் 40+ பாஸ்வேர்டை டைப் பண்ணுறாங்க. உடனே அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. இப்போது சாராவோட மெயிலில் அவங்க நிறைய விஷயங்களை டிராஃப்டாக போட்டு வச்சுருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கும்போது பயங்கரமாக ஷாக் ஆகுது. அங்கே கட் பண்ணால் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 2018 வருஷம் நம்ம சாராவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான கண்மணி, குஞ்சரியா இவங்க 3 பேரும் அவங்களோட காலேஜ் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை இவங்க எடுத்து பார்க்குறாங்க. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் ஹெல்த் மினிஸ்டர் ஆர்கானிக் கேன்டீன் ஒன்று இனாக்ரேட் பண்ணி வச்சார் இல்லையா, அந்த ஆர்கானிக் கேன்டீனில் ஃபுட் சாப்பிட்டு அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்கூல் பசங்களை மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணியிருக்காங்கங்கிற நியூஸ் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ சாராவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த மெடிக்கல் காலேஜ், அதாவது அவங்க காலேஜ் தானே, அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே அட்மிட் பண்ணலை. ஸோ அதனால இவங்க இது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அதனால அவசரமாக எல்லா குழந்தைங்களையும் வார்டுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம சாராவும் அவங்களோட ஃப்ரெண்டு கண்மணியும் அந்த குழந்தைங்களை அட்மிட் பண்ணியிருக்கிற வார்டில் இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த கண்மணிக்கு அவங்களோட காலில் ஒரு இன்ஜெக்ஷன் பாட்டில் தட்டுப்படுது. ஸோ அதனால் அதை அவங்க எடுத்து டஸ்ட்பின்லேயும் போடுறாங்க. அந்த நேரத்தில் சாராவும் கண்மணிக்கிட்ட, நான் ரூமுக்கு போகிறேன், இங்கே பசங்களுக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, சரி இனி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போன இந்த சாராவும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ ரிட்டர்ன் வராங்க. அந்த நேரத்தில் அங்கே டிவியில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கானிக் கேன்டீனில் ஃபுட் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணியிருந்ததில் 5ஆம் கிளாஸ் படிக்கிற காளிதாசனுங்கிற குட்டி பையன் இறந்து போயிட்டாங்கிற தகவல் கிடைக்கிது. அந்த நியூஸை கேட்ட சாரா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எல்லா குழந்தைகளும் சேஃப் தான், கிரிட்டிக்கல் கண்டிஷன் இல்லைன்னு சொல்லி இவங்களே கன்ஃபார்மாக எல்லா குழந்தைங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட ரூமுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்திருப்பாங்க. இருந்தாலும் எப்படி அந்த பையன் இறந்து போனாங்கிறது இந்த சாராக்கு ஒரு வித டவுட்டாகவே இருக்குது. அதே சமயம் இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கை எல்லாத்தையுமே மெயிலில் டிராஃப்டாக தானே இந்த சாரா போட்டிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வாசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க அப்படியே அழுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன இந்த 5ஆம் கிளாஸ் காளிதாசனுங்கிற பையன் நம்ம ஹீரோயினோட தம்பி தான். இதை வச்சு பார்க்கும்போது இந்த சாராவோட ஆத்மா கரெக்டாக தான் நம்ம ஹீரோயினை சூஸ் பண்ணியிருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இந்த நியூஸை பார்த்த இந்த சாராக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. அவங்க திரும்ப என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு அந்த கண்மணிக்கு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆகியிருந்த வார்டுலேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் பாட்டில் கிடச்சிருக்குமே, அதை அவங்க டஸ்ட்பினில் போட்டிருப்பாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதனால நம்ம சாராவும் வேகமாக அந்த வார்டுக்கு போய் அந்த டஸ்ட்பின்லேருந்து அந்த இன்ஜெக்ஷன் பாட்டிலை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை பார்த்த சாராக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அதில் ப்ரோபோஃபோல்ங்கிற மருந்தோட நேம் இருக்குது. அதுக்கப்புறமா இறந்து போன அந்த காளிதாஸ்ங்கிற பையனோட பெட் சாம்பிளையும் நம்ம சாரா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவங்க டெஸ்ட் பண்ணதில் அந்த பிளட்ல இந்த ப்ரோபோஃபோல்ங்கிற மருந்து கலந்துருக்கிறதையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க கண்டுபிடிச்ச எல்லா டீட்டெயில்ஸையுமே எடுத்துட்டு அவங்களோட சீனியர் டாக்டரான அந்த டாக்டர் ரெபேக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றதுக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஜெக்ஷன் பாட்டிலை எடுத்து ரெபேக்கா டாக்டர் முன்னாடி வச்சுட்டு, இவ்வளோ டேஞ்சரான அனஸ்தெட்டிக் ட்ரக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணியிருந்த வார்டில் வந்து இதுக்கான தேவை இந்த குழந்தைங்களில் யாருக்குமே இல்லை, இது இறந்து போன அந்த காளிதாசனுங்கிற பையனோட பிளட்லையும் கலந்துருக்கு. அப்படி ஒரு சின்ன பையனுக்கு இந்த மருந்துக்கான எந்த ஒரு தேவையுமே இல்லை, சாதாரண ஒரு ஆளுக்கே ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு மருந்து தான் இது. அது எப்படி அந்த பையனோட உடம்புல போச்சு? அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு எல்லாரோட வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சுன்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் வந்திருந்து. ஆனால் நாங்கள் அங்கே போய் பார்த்தா அங்கே எந்த குழந்தையுமே அட்மிட் ஆகலை. லேட்டாக தான் குழந்தைங்களை அட்மிட்டே
ஆக்கியிருக்காங்க. அப்போது குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க அட்மிட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்தது எப்படி? அந்த மெசேஜ் அவங்க அனுப்பணும்னா அவங்களுக்கு எப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கும்? ஸோ அதனால இது எல்லாத்துக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு டாக்டரோட ஹெல்ப் இருக்குது. நம்ம கூட்டத்தில் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க யாரோ ஒரு ஆள் தான் இவ்வளோ பெரிய கல்ப்ரிட்டாக இருக்காங்க. அவங்க யாராக இருந்தாலும் நாம் அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ரெபேக்கா கிட்ட நம்ம சாரா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த ரெபேக்காவும் நாம் எல்லா தகவல்களையும் நம்மளோட பிரின்சிபல் போட்டி சார் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளால பண்ண முடியும். நான் சொல்கிற வரைக்கும் நீ சைலண்டாக இரு. அது வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள இந்த தகவல் இருக்கட்டும். நீ எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ. வேற யார்கிட்டையும் இந்த தகவலை சொல்லாதன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெபேக்கா டாக்டர் கிட்டேருந்து கன்ஃபர்மேஷன் வரதுக்காக நம்ம சாரா அவங்க கண்டுபிடிச்ச எல்லா தகவல்களையும் அவங்களோட மெயிலில் டிராஃப்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த டிராஃப்ட்டை தான் நம்ம ஹீரோயின் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயின் சாராவோட டிராஃப்ட் மெயிலில் பார்த்த எல்லா தகவல்களையுமே அவங்களோட ஃப்ரெண்டான அரவிந்த் கிட்டையும் ஷானு கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே இந்த ஷானுவும் அப்படின்னா அந்த காளிதாஸுங்கிற பையனோட உடம்புல அந்த அனஸ்தட்டிக் ட்ரக்கை கலந்துருக்கு, அது ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரலன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் பொதுவாக இந்த மாதிரி சந்தேகம் வராது, சஸ்பீஷியஸாக ஏதாச்சும் டவுட்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை செக் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷானுவும் சாரா இந்த விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணா, ரெபேக்கா டாக்டர் பார்க்கல, போட்டி சார் இதை காணல, இந்த மாதிரி எல்லாம் நீ கதை விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் போட்டி சார் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷானுவும் எனக்கு அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை, கண்டிப்பாக இதில் அந்த போட்டி சாருக்கும் தொடர்பு இருக்குன்னு இந்த ஷானு சொல்கிறாரு. ஸோ இப்போ இவங்க இதை பற்றி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அரவிந்த், நம்ம ஹீரோயின், ஷானு இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த டாக்டர் ரெபேக்காவையும் டாக்டர் போட்டியையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, சாராவோட மெயில் ஐடியிலேருந்து இந்த ஷானு அந்த டாக்டர் ரெபேக்காவுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாரு. அந்த மெயிலை பார்த்த ரெபேக்காவும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு பயந்து போய் அவங்க யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி சீக்கிரம் வா, ஒன்றை தான் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த போட்டி டாக்டர் கூட நம்ம ஹீரோயின் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஷானு ரெபேக்காவுக்கு மெயிலை அனுப்புனதும் இந்த ரெபேக்கா ஒருத்தங்களுக்கு காலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கால் பண்ணது இந்த போட்டி சாருக்கு இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ஹீரோயின் கூடவே தான் இருக்காங்க, போட்டி சாருக்கு எந்த காலுமே வரல. ஸோ அதை வச்சு இந்த போட்டி சாருக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி ஷானுக்கும் அரவிந்துக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறமா இந்த டாக்டர் ரெபேக்காவை நம்ம ஹீரோயினும் ஷானுவும் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க எங்கே போகிறாங்க, அந்த 3rd பர்சன் யாரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்கன்னு. இந்த ரெபேக்கா நேராக அவங்களோட பழைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினும் ஷானுவும் அவங்களோட காரில் போகிறாங்க. அங்கே பயங்கரமாக மழை பெய்துட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோயினை கார்லேயே உட்கார வச்சுட்டு ஷானு கார்லேருந்து இறங்கி மெதுவாக அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. அதே சமயம் இங்கே காருக்குள்ளே இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் ஹாலுசினேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே இருக்க ரெபேக்காவை சாரா கொலை பண்ணுற மாதிரியான இமேஜினேஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வருது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே இருந்த ரெபேக்காவை இந்த சாரா அங்கே இருந்த கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சு அந்த கண்ணாடியோட சின்ன விளிம்பில் இவங்களோட கழுத்தை கீறி கொலையும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சாராவோட ஆத்மா டாக்டர் ரெபேக்காவை கொலை பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்த ரெபேக்காவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு அவங்க கால் பண்ணி ஒரு ஆளை வரவழைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நபரோட கார் வருது. அப்போ உள்ள வந்திருக்கவன் யாருன்னு சொல்லி நம்ம ஷானு அப்படியே ஜன்னல் வழியா கெட்டி பார்க்குறாரு. அப்படி பார்த்த ஷானுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்திருந்தவன் வேற யாருமே இல்லை, இந்த ஷானுக்கும் சாராக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த அந்த குஞ்சரியா தான். அவனை பார்த்த ஷானுவும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறமா இந்த குஞ்சரியாவும் வீட்டுக்குள்ளே போய் அந்த டாக்டர் ரெபேக்கா இறந்து போய் கிடக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அவனும் அங்கேருந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அங்கே கட் பண்ணால் இப்போ போலீஸ்காரங்க எல்லாரும் இந்த டாக்டர் ரெபேக்கா இறந்த தகவல் கேட்டு அந்த இடத்துக்கு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கூடவே ஃபாரன்சிக் டீமையும் வர வச்சுருக்காங்க. ஃபாரன்சிக் டீம் சார்பாக நம்ம ஹீரோயினும் போட்டி சாரும் தான் வந்திருக்காங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த போட்டி சார் இது ஒரு சூசைட் கேஸாக இருக்குது, ஆனால் இப்படி ஒரு சூசைட் நடக்கிறதுக்கு எந்த விதத்துலேயும் வாய்ப்பில்லை, இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், அந்த சாராவோட ஆத்மா தான் இவங்களை கொலை பண்ணியிருக்குன்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போது இந்த போலீஸ்காரங்க, அதாவது ஏஎஸ்பி சாய்ராம் இருக்கார் இல்லையா, இவர் அந்த டாக்டர் ரெபேக்காவோட வீட்டில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் பார்க்கும்போது இந்த டாக்டர் குஞ்சரியாங்கிறவங்க டாக்டர் ரெபேக்காவோட வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி
ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ அதனால இப்போது ஏஎஸ்பி சாய்ராமும் இந்த குஞ்சரியாவை விசாரணைக்காக கூப்பிட்ருக்காரு. இப்போ சாய்ராமும் இந்த கேஸை நீங்கள் சூசைட் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, இவங்களை யாரோ கொலை தான் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், இந்த கொலை நடந்த நேரம் நீங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, எதுக்காக நீங்கள் இந்த கொலையை பண்ணீங்கன்னு சொல்லி இந்த ஏஎஸ்பி சாய்ராம் இந்த டாக்டர் குஞ்சரியா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு குஞ்சரியாவும் எனக்கு டாக்டர் ரெபேக்கா வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நான் அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனேன். நான் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க இறந்து போய் கிடந்தாங்க. எனக்கு வேற எதுவுமே தெரியாது, நான் அவங்கள கொலை பண்ணலன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த ஏஎஸ்பி சாய்ராமும் இதோ பாருங்க டாக்டர், சாராவோட மர்டர் கேஸில் இன்வெஸ்டிகேஷன் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு, உங்கள் லாயரோட நீங்கள் ரெடியாக இருங்க, குட் லக், நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் குஞ்சரியாவை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த இந்த குஞ்சரியாவும் அவரோட காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அவரோட காரை நம்ம ஹீரோயின் ஷானு அரவிந்த் இவங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இந்த குஞ்சரியாவை கடத்தி காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போயிட்டு எதுக்காக சாராவை கொன்ன, உண்மையை சொல்லுன்னு சொல்லி இவங்க கேட்கும் போது இந்த குஞ்சரியாவும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்கிற உண்மைகள் எல்லாத்தையுமே இவங்க அவங்களோட மொபைலில் வீடியோ ரெக்கார்டாகவும் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த குஞ்சரியா என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு ஆர்கானிக் கேண்டீனில் ஃபுட் பாய்சன் ஆகி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நானும் வார்டில் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும்போது டாக்டர் ரபேக்கா அவங்களோட ரூமுக்கு என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த குஞ்சரியா அந்த டாக்டர் ரபேக்காவை மீட் பண்ணுறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போயிருக்காரு. அந்த நேரத்தில் மிராக்கிள் ஆட்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட மேனேஜிங் டைரக்டரான அக்பர் அகமதுன்னு ஒருத்தவர் நம்ம குஞ்சரியாவை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த அக்பரும் குஞ்சரியா பக்கத்தில் வந்து ஒரு நியூஸை காட்டி அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த நியூஸு நாடு ஃபுல்லாகவே பரவணும், அதுக்கு டாக்டர் உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. அது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் கேண்டீனில் ஃபுட் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு குழந்தை இறந்து போகணும் அப்படிங்கிறது தான். அதாவது இவர் காட்டின நியூஸில் பக்கத்தில் எம்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இந்த ஸ்பேஸில் யாரோட ஃபோட்டோ வரணுங்கிறத குஞ்சரியா டாக்டர் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்த அக்பர் குஞ்சரியா கிட்ட அந்த அனஸ்தீட்டிக் ட்ரக்கான போர்ட்ஃபோலியோங்கிற மருந்தை கொடுக்குறாரு. ஆனால் இதுக்கு இந்த குஞ்சரியா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியில் இந்த அக்பரும் குஞ்சரியாவுக்கு 2 கோடி ரூபா அட்வான்ஸாக தரேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பண்ண சொல்கிறாரு. பணத்தை பார்த்து ஆசைப்பட்ட இந்த குஞ்சரியாவும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ அப்படியே அவர் ஒத்துக்கிட்டு அந்த குஞ்சரியா டாக்டர் சூஸ் பண்ண ஒரு குழந்தை தான் நம்ம ஹீரோயினோட தம்பியான காளிதாஸ். அதுக்கப்புறமா நைட்டு எல்லாரும் அந்த வார்டில் தூங்குனதும் இந்த டாக்டர் குஞ்சரியா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்க வார்டுக்கு யாருக்கும் தெரியாமல் மெதுவாக போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த காளிதாஸுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ட்ரிப்ஸில் இந்த அக்பர் கொடுத்த போர்ட்ஃபோலியோ மருந்தையும் கலந்துக்கிறாரு. அப்படி அவர் அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணி கலந்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த காளிதாஸுங்கிற குட்டி பையன் டாக்டர் குஞ்சரியாவோட கையை டக்குன்னு பிடிக்கிறான். அதுக்கப்புறமா அப்படியே அவன் தூங்கிடுறான். அவன் பிடிச்சதுனால இந்த டாக்டரோட கையில் இருந்த அந்த இன்ஜெக்ஷன் பாட்டில் கீழே விழுந்திருக்கும். பதட்டத்தில் டாக்டரும் அந்த இன்ஜெக்ஷன் பாட்டிலை எடுக்க மறந்து போய் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாரு. ஸோ அப்படி தான் அந்த இன்ஜெக்ஷன் பாட்டில் நம்ம சாராவோட ஃப்ரெண்டான கண்மணிக்கு கிடச்சிருக்கும். அவங்க அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கண்மணி எடுத்து டஸ்ட்பினில் போட்டதை வச்சு தான் நம்ம சாராவும் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாரா அவங்க கண்டுபிடிச்ச எல்லா தகவல்களையும் கொண்டு டாக்டர் ரபேக்கா கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டாக்டர் ரபேக்கா, அக்பர், டாக்டர் குஞ்சரியா இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க சாரா கண்டுபிடிச்ச விஷயத்தை பற்றி. அந்த நேரத்தில் டாக்டர் குஞ்சரியாவும் தேவையில்லாமல் என்ன இதுக்குள்ளே நீங்கள் இழுத்து விட பார்க்குறீங்க, என்னால் உங்களுக்கு இனிமேல் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்ன இதுலேருந்து வெளியே விட்டுருங்கன்னு சொல்லி கத்துறாரு. ஸோ அதனால இப்போ இந்த அக்பர் சாராவை கொலை பண்ணிடலான்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டுறாரு. அதுக்கும் டாக்டர் குஞ்சரியாவை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. ஆனால் இந்த குஞ்சரியா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. உங்களோட காசும் வேண்டாம், எதுவும் எனக்கு வேண்டாம், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, உங்களோட ஆட்டத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. அந்த நேரத்தில் இந்த அக்பரும் காளிதாசன்கிற ஸ்கூல் பையனை மருந்து மாற்றி கொலை பண்ணியிருக்க ஒரு டாக்டர், அது கொன்னது வேற யாரும் இல்லை டாக்டர் குஞ்சரியாங்கிற டாக்டர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது உன்னோட மெடிக்கல் லைசன்ஸ் மொத்தமாக போகும், எப்படி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி இந்த அக்பருங்கிறவர் குஞ்சரியாவை மிரட்டுறாரு. ஸோ அதனால இந்த டாக்டர் குஞ்சரியாவும் வேற வழி இல்லாமல் நம்ம சாராவை கடத்தி கொலை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ அதனால இப்போ சாரா அவங்களோட டேபிள் டென்னிஸ் ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி அவங்களோட ஸ்கூட்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த குஞ்சரியா அவரோட காரில் வந்து சாராவோட பைக்கை மோதி சாரா கீழே விழுந்து அவங்களுக்கு பயங்கரமாக அடிப்படுது. அந்த நேரத்தில் சாராக்கு தெரியாமலேயே அவங்களுக்கு பின்னாடி வழியாக வந்து அவங்களோட ஃபேஸை ஒரு துணியால் கெட்டி அவங்கள அங்கேருந்து கடத்தி கொண்டு போய் அந்த அக்பர் கிட்ட ஒப்படைப்பாரு.
இப்போ இந்த டாக்டர் குஞ்சரியா சொன்ன எல்லாத்தையுமே இங்க நம்ம ஹீரோயினும் ஷானுவும் அரவிந்தும் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்துல இந்த ஷானுக்கு பயங்கரமா கோபம் வந்து இந்த குஞ்சரியாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அரவிந்து நம்ம ஹீரோயினும் ஷானுவை தடுக்கிறாங்க. அப்படி இவங்க தடுத்த அந்த நேரத்துல இந்த டாக்டர் குஞ்சரியா அங்க இருந்து எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிட்டான். இவங்களும் அவனை தேடி பாக்குறாங்க, ஆனா அவனை காணல. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் ஹாலுசினேஷன்ஸ் வருது. அதாவது அங்க ஓடி போன டாக்டர் குஞ்சரியாவை நம்ம ஹீரோயினோட தம்பி காளிதாஸோட ஆத்மா தடுத்து நிறுத்தி அவனை பயங்கரமா துரத்துது. ஸோ இந்த காளிதாஸோட ஆத்மா துரத்துறதுனால இந்த குஞ்சரியாவும் அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு ரயில்வே ட்ராக்ல ரயில்ல மாட்டி இந்த குஞ்சரியா இறந்து போறாரு. இந்த மாதிரியான விஷுவல்ஸ் தான் நம்ம ஹீரோயினோட கண் முன்ன வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ ரியாலிட்டிலையும் நடக்குது. ஸோ இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சு போலீஸ்காரங்களும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்க வந்து பார்த்தா இந்த குஞ்சரியா ட்ரெயின்ல விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போன மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் குஞ்சரியா இவங்க 2 பேரோட சூசைட் கேஸ் இருக்கு இல்லையா, இதை இந்த போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க 2 கேஸ்லையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது இந்த ஷானுவோட ஜிப்சி வண்டியை போலீஸ்காரங்க நோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ரெபேக்காவும் டாக்டர் குஞ்சரியாவும் பேசின வாட்ஸ்அப் சேட்டில் அவங்க இந்த சாராவோட மர்டர் கேஸை பற்றி பல தடவை பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள் ஆட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரான அக்பருங்கிற ஒரு ஆளை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதனால போலீஸ்காரங்களுக்கு அந்த அக்பர்ங்கிற நபர் மேலே சந்தேகம் வந்து அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்ததில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிஆர் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்க பொலிட்டிக்கல் பிஆர் ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த அக்பருங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருக்க கேரளா கவர்மெண்டோட ஹெல்த் மினிஸ்டரான தோமஸ் லூக்காவோட ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிற அந்த சஷீதரன் முல்லக்கல் அவரோட பிஆர் தான் இந்த அக்பருங்கிற தகவலும் இவங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்டோட ஹெல்த் மினிஸ்டரான தோமஸ் லூக்காங்கிறவர் ஆர்கானிக் கேண்டீன் எல்லாம் இனாகிரேட் பண்றாரு. ஸோ தட் அவரோட ஆர்கானிக் கேண்டீன்ல ஃபுட் சாப்பிட்ட ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற தகவல் பரவிருச்சுன்னா அவருக்கு ஓட்டு கம்மியாகும் வரப்போற எலெக்ஷன்ல. அதனால இந்த தோமஸ் லூக்கா தோத்து போயிடுவாரு. ஸோ அப்படி இந்த தோமஸ் லூக்காவை தோக்கடிக்கிறதுக்காக தான் அவரோட ஆப்போசிட் டீமான அந்த சஷீதரன் முல்லக்களோட பிஆர் இந்த அக்பர் இப்படி ஒரு பக்காவான பிளானை போட்டு அந்த காளிதாஸை கொலை பண்ண வச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் இன்ஸ்பெக்டரான சத்யனுங்கிறவர் அவரோட ஹெட்டான ஏஎஸ்பி சாய்ராம் கிட்டையும் ஷாம்ங்கிற எஸ்ஐ கிட்டையும் சொன்னாரு. இதை எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டு அந்த அக்பருக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அப்படி பண்ணால் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த பக்கம் இந்த அக்பருக்கு எதிராக டாக்டர் குஞ்சரியா வாக்குமூலம் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த வீடியோவை நம்ம ஹீரோயின் அவங்களோட எஃபியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ தட் அந்த வீடியோ மொத்தமாக வைரல் ஆகி இப்போ டிவி நியூஸ் ஃபுல்லாகவே ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே போலீஸ்காரங்களும் பார்க்குறாங்க. இப்போ இங்கே இந்த போலீஸ்காரங்க எல்லாரும் நம்ம ஷானுவோட அந்த ஜிப்சி வண்டியை சிசிடிவி ஃபுட்டேஜஸில் செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அவர் மேலே ஒரு சஸ்பெக்டை வச்சு அவரை பிடிக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த அரவிந்தும் ஷானுவும் சேர்ந்து இந்த அக்பரை கடத்திட்டு கொண்டு போகிறாங்க. அவங்க இந்த அக்பரை கடத்தி அந்த காலேஜில் இருக்க ஓல்டு மார்ச்சரி ரூமுக்கு தான் கொண்டு போய் கெட்டி போட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அக்பரோட வாய்க்குள்ள ஒரு டேபிள் டென்னிஸ் பாலையும் எடுத்து வச்சுட்டு எப்படி இவங்க அந்த காளிதாஸை கொலை பண்றதுக்காக போர்ட்ஃபோலியோ மருந்தை யூஸ் பண்ணாங்களோ அந்த மருந்தை எடுத்துட்டு வந்து இவனுக்கு இன்ஜெக்ட் பண்ண போறதா ஷானு சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் போலீஸ்காரங்களும் நம்ம ஷானுவையும் அந்த அக்பரையும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க 2 பேரோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷானுவோட லொக்கேஷன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த அக்பரோட லொக்கேஷன் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த அக்பரோட லொக்கேஷனை வச்சு இவங்க ட்ராக் பண்ணி வந்தப்போ இந்த அக்பர் அவனோட காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருப்பான் இல்லையா, அங்கிருந்து தானே நம்ம ஷானுவும் அரவிந்தும் அக்பரை கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. அவங்க கடத்தி கொண்டு போனதுல அக்பரோட போனும் அங்க விழுந்திருக்கும். ஸோ தட் அவன் காரை பார்க் பண்ண இடத்தோட லொக்கேஷன் மட்டும்தான் போலீஸ்காரங்களுக்கு காட்டியிருக்கு. அங்க கடந்த அந்த அக்பரோட போனை இந்த போலீஸ் சத்யனுங்கிறவரை எடுத்துட்டு வந்து அவரோட டேட்டா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி எல்லாத்தையுமே ரிட்ரைவ் பண்ணி அதுல இருந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது இவருக்கு ஒரு பங்கமான ஷாக்கு. அவர் எதுக்கு ஷாக் ஆகிறாருங்கிறது நமக்கு இப்போ காட்டல. அதே சமயம் அந்த பக்கம் அந்த மார்ச்சரி ரூம்ல அரவிந்தும் ஷானுவும் இந்த அக்பருக்கு இன்ஜெக்ட் பண்றதுக்காக போவாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அங்க யாரோ கொண்டு வந்து தள்ளி விடுறாங்க. இப்பதான் ஒரு மிக
மிகப்பெரிய ட்விஸ்ட்டையே நமக்கு இந்த படத்தில் ரிவீல் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஹீரோயினை அங்கே கொண்டு வந்து தள்ளி விட்டது வேற யாருமே இல்லை, இவ்வளோ நாட்களாக இந்த சாராவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்த ஏஎஸ்பி சாய்ராம் தான். ஆக்சுவலாக உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிராக்கிள் ஆட்ஸ் பிரைவேட் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டர் தான் இந்த அக்பர் அகமத். ஆனால் அந்த மிராக்கிள் ஆட்ஸ் கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ்பியான சாய்ராம் தான். இவரோட பல வருடங்களாக இருக்கிற ஒரு கண்டினியூவான கிளைண்ட் தான் அந்த மினிஸ்டர் சசீந்திரன் முல்லக்கல்ங்கிறவர். ஆக்சுவலாக இந்த சசீந்திரன் முல்லக்கல் வின் பண்ணணும்னு சொல்லி அவருக்காக தான் இந்த ஏஎஸ்பி சாய்ராம் இவ்வளோ வேலைகளையுமே பார்த்துருக்காரு. ஸோ இப்போ கடுப்பான நம்ம ஷானுவும் பயங்கர கோவத்தில் இந்த சாய்ராமை போட்டு அடிக்கிறாரு. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஃபைட்டு நடக்குது. இப்போ இந்த சாராவை இவங்க எப்படி கொலை பண்ணாங்கங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுக்கு ஹாலுசினேஷன் மாதிரி வருது. அதாவது நம்ம ஹீரோயினை அந்த டாக்டர் குஞ்சரியா கடத்தி கொண்டு வந்து இந்த ஓல்டு மார்ச்சரி ரூம்ல போட்டுட்டு போயிட்டாரு. அங்கதான் இந்த அக்பரும் சாய்ராமும் இருந்திருக்காங்க. இந்த சாய்ராம் இந்த சாராவோட வாய்க்குள்ள அவளோட டேபிள் டென்னிஸ் பாலை இவ கத்துனா சவுண்டு வராம இருக்கிறதுக்காக வாய்க்குள்ள வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவளோட கை கால்கள் எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் கெட்டி அவளை ஒரு பெரிய பேரல்குள்ள வச்சு உயிரோட அவ மேல காங்கிரீட்டால நிரப்பி இருக்காங்க. அந்த பேரல் ஃபுல்லாவே காங்கிரீட்டால நிரப்பி அந்த பேரல் அப்படியே இந்த அக்பரும் சாய்ராமும் தூக்கி கொண்டு போய் அந்த ஏரிக்குள்ள போட்டிருக்காங்க. அதே சமயம் இங்க இந்த ஷானு சாய்ராம் அக்பர் இவங்க எல்லாருமே மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு கட்டத்துல இந்த ஷானுவை சாய்ராம் கொலை பண்ணுவாங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரப்போ அந்த இடத்துக்கு சாராவோட ஆத்மா இப்ப வருது. அத பார்த்த இந்த அக்பரும் சாய்ராமும் பயங்கரமா பயப்படுறாங்க. நம்ம சாராவோட ஆத்மா அந்த சாய்ராம பயங்கரமா கொலை பண்ணுது. அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த அக்பரை விட்டுறது, அக்பரை எதுவுமே பண்ணல. இந்த சாராவோட ஆவியை பார்த்த அக்பர் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி மாறிட்டான். அங்க கட் பண்ண அடுத்த நாள் இப்ப நம்ம ஹீரோயின் ஷானு அரவிந்த் இவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வராங்க. அந்த நேரத்துல வெளியே அந்த சத்யனுங்கிற போலீஸ்காரர் நிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த சத்யனுங்கிற போலீஸ்காரர் இந்த சாய்ராம் ஏஎஸ்பி தான் குற்றவாளின்னு சொல்லி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா நம்ம கிட்ட அந்த சஸ்பென்ஸை காட்டியிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினும் ஷானுவும் நீதிக்காக தான் இவ்வளவு தூரம் போராடி இருக்காங்கிறது இந்த போலீஸுக்கும் தெரியும். அதனால அவர் அவங்க மேல எந்த கேஸுமே ஃபைல் பண்ணாம அப்படியே விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா இப்போ இந்த ஷானுவும் நம்ம அரவிந்த் கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரோட வண்டியை எடுத்துட்டு கிளம்பி போவார். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் ஹாலுசினேஷன் வருது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு செல்லில் இந்த அக்பரை அடைச்சி போட்டிருக்காங்க. அவன் பக்கத்தில் இந்த டேபிள் டென்னிஸ் பால் இப்போ வருது. அப்படியே அவன் பக்கத்தில் வந்து இந்த சாராவோட ஆத்மா அக்பரையும் கொலை பண்ணுற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த எபிக் விஷன் வாய்ஸ் ஓவர் சேனலில் இப்போ கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூஸ் வந்திருக்கு. அது சால்வ் ஆகுறது வரைக்கும் கொஞ்ச நாட்கள் என்னோட செகண்ட் சேனலான வாய்ஸ் ஆஃப் தமிழ் பண்ணில் தான் இனிமே புதிய மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். என்னோட வாய்ஸ் ஆஃப் தமிழ் பண்ணுற செகண்ட் சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் தரேன். புதுசாக ரிலீஸ் ஆகிற மூவிஸோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வாய்ஸ் ஆஃப் தமிழ் பண் சேனல்லையும், பழைய மூவிஸோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே எபிக் விஷன் வாய்ஸ் ஓவர் சேனல்லையும் அப்லோட் பண்ணுவேன். இனிமேல் நம்மளோட 2 சேனல்லையும் மாறி மாறி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போவே உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை பற்றி ஏதாச்சும் சஜஷன்ஸ் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணுங்கள். எந்த மாதிரியான ஜேர்னலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ஏதாச்சும் மூவிஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.